அண்ணன் அண்ணன்னு சொல்லியே பட்ஜெட்டில் மொத்தமாய் பல்பு கொடுத்த விஜய், புலம்பும் அக்கா தங்கைகள். நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தலைமையிலான தமிழக அரசு தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது. பட்ஜெட்டில் பல முக்கிய திட்டங்கள் இடம்பெறும் என பெண்கள் குடும்ப தலைவர்கள் எதிர்பார்த்த நிலையில் அதில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் எழுந்திருக்கிறது. குறிப்பாக அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2500 ரூபாய் நிதியுதவி, வீட்டுக்கு 6 சிலிண்டர், வீடு தேடி வரும் ரேஷன் பொருள், முதியோர் தொகை 3000 ரூபாய் உள்ளிட்ட திட்டங்கள் இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. நடிகர் விஜய் தலைமையில் தமிழக அரசு அமைந்திருக்கும் நிலையில் தாவேக் அரசின் முதல் தமிழ்நாடு பொது பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 2026-2027 நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம், சீமந்த பொருட்கள், கல்வி, வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. குறிப்பாக முதல்வர் விஜய் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி சில திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் செயல் வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மணப்பெண்களுக்கு திருமண நிதியுதவியாக 8 கிராம் தங்கம், பட்டுப்புடவையும் வழங்கும் அண்ணன் சீர்திட்டம், அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், நவீன சைக்கிள் வழங்கும் திட்டம், ஹஜ் மானியம் என பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அரசின் பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய திட்டங்கள் இடம்பெற்றிருந்தாலும் ஏற்கனவே தமிழக அரசு செயல்படுத்தி வென்ற திட்டங்களை மேம்படுத்தி புதிய திட்டங்களாக செயல்படுத்தப்படும் என தேர்தல் அறிக்கையில் விஜய் கூறியிருந்தார். அதாவது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2500 ரூபாய், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 சிலிண்டர், வீடு தேடி ரேஷன் பொருள், முதியோர் தொகை உதவித்தொகை 3000 ரூபாய், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத ஓய்வூதியம் 3000 ரூபாய், பழைய ஓய்வூதிய திட்டம், உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணத் தொகை 7000 ரூபாய் என பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்படும் என விஜய் தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தார். ஆனால் எந்த திட்டமும் இடம்பெறவில்லை. மேலும் மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 20000 ரூபாய், அரசு கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி வாழ்வு நிதியாக 8000 ரூபாய், அனைத்து குடும்பங்களுக்கான 2,50,000 ரூபாய் காப்பீடு, மாதம் ஒருமுறை மின்சார கட்டணம், 150 நாள் ஊரக வேலை உறுதி திட்டம், சொத்து வரி குறைப்பு என பல்வேறு திட்டங்கள் இடம்பெறும் என்று விஜய் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் அதில் ஒரு திட்டம் கூட தற்போது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து சமூக வலைதளங்களில் விஜய் அரசுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பெரும்பாலானோர் தற்போது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் விஜய் அரசின் பட்ஜெட்டுக்கு கடும் அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர்.